ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் ஏற்படும் வீண் செலவுகளை தடுக்கவும், நமக்கு கண் திருஷ்டி இருக்கும் பார்த்திங்களா, அதை போக்கவும், தட்டுப்பாடு இல்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்கவும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, பொதுவாக நம்ம பணம் வந்து நம்ம கைக்கு வந்தோடனே இல்லை சம்பளம் வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பீரோவுக்கு அடியில் தான் கொண்டு அந்த இதை வைப்போம். ஸோ அதுக்கான பரிகாரத்தை நம்ம பீரோவுக்கு அடியில் தான் என்ன செய்ய போகிறோம். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பீரோவுக்கு அடியில் கல்லுப்பு, எலுமிச்சை பழம் இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், ஒரு கிண்ணத்தில் வச்சு வைக்கணும். எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் இந்த கல்லுப்பும் எலுமிச்சை பழமும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதை வந்து கண்டிப்பாக நீக்கிவிடும். அதனால் ஒரு சின்ன கிண்ணத்தில் கல்லுப்பை போட்டு அதில் ஒரு நம்ம கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு, பணம் வீண் செலவாகக்கூடாது என்று குலதெய்வத்தை நினைத்து பூஜித்து அந்த பழத்தை என்ன பண்ணுறீங்க, அந்த உப்பு மேலே வச்சு பீரோ கீழே வச்சுருங்க. வச்சுட்டு அதை 10 நாளைக்கு ஒருக்கா மாற்றிடுங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த பீரோவுடைய 4 கால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த படிகார கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு பீஸ் எடுத்து அதில் 4 கட் பண்ணி சின்ன சின்ன துண்டு ஆக்கி அந்த பீரோக்கு அடியில் அந்த காலில் 4 முக்கிலையும் என்ன செஞ்சுருங்க, வச்சுருங்க. பொதுவாக இந்த படிகார கல்லுக்கு வந்து என்ன ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அது வெளியே தள்ளிடும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பூஜை அறையில் வந்து கிண்ணத்தில் வந்து வெந்தயம், பச்சை பயிறு இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு வைங்க. வச்சு நம்ம வந்து பூஜை செய்யணும். அப்புறம் அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கிடுங்க. இந்த 3ஐயும் வச்சு நம்ம வந்து பூஜை செஞ்சு அந்த இது 3ஐயும் ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை பண்ணிவிட்டு அதை எடுத்து, ஆனால் இந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம பீரோக்குள்ளே தான் வைக்கணும், பீரோவுக்கு அடியில் வைக்கக்கூடாது. சரியா? அது வைக்கும்போது நல்ல நேரம் பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் 3 வாரம் கழித்து இது எல்லாத்தையும் எடுத்து கால்படாத ஒரு இடத்துல கொண்டு போட்டுட்டோன்னா பணம் வந்து நமக்கு தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும். நம்ம பீரோவில் வைக்கிற பணமும் நமக்கு வந்து வீண் விரயம் ஆகாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். பெண்கள் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு நம்ம வாழுறதற்கு. பணம் வந்து சம்பாத்தியம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த எளிய பரிகாரம் மூலம் பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் சுப செலவுக்கு மட்டுமே செலவாவதற்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள்.